லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். முன்னாள் ரவுடி என்ற முறையில் செல்வ பெருந்தகைக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கலாம் என அண்ணாமலை தெரிவித்த நிலையில் தன்னை ரவுடி என கூறியதற்கு அண்ணாமலை மாலைக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் சரித்திர பதிவேடு ரவுடி என என்னை நிரூபிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் மாநில தலைவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து இருவரும் அளித்த பேட்டிகளை தற்பொழுது பார்க்கலாம். ஏன்னா செல்வ பெருந்தகை அவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வ பெருந்தகை அவர் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வ பெருந்தகை அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. அதனால் செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. அண்ணாமலை அப்படி பேசலனா தான் அவர் அண்ணாமலையாக இருக்க முடியாது. இப்படி பேசினா தான் அவர் அண்ணாமலை. அம்மையார் ஜெயலலிதா அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள பற்றி அவதூறு, தலைவர் கலைஞர் அவரை பற்றி, அறிஞர் அண்ணா எல்லாரை பற்றி அவர் அவதூறு பேசினா தான் அண்ணாமலை. அவதூறு அண்ணாமலை அவர். இப்போ என்னை பற்றி பேசியிருக்கார். எனக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துறதில்ல. மகாத்மா காந்தி வழி வந்தவர்கள் நாங்கள், எல்லாரையும் மன்னிக்க தெரிஞ்சவங்க. அண்ணாமலையை நான் நேற்றுக்கே மன்னிச்சிட்டேன். எல்லோரும் சொன்னாங்க வழக்கு தொடரணும்னாங்க, தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையத்திடம் புகார் கொடுக்கணுன்னாங்க, தாழ்த்தப்பட்டோர் தமிழ்நாடு ஆணையத்திடையும் புகார் கொடுக்கணுன்னாங்க. அவங்க சொன்னதை நான் அப்படியே மறுதளிச்சிட்டேன். நம்ம மகாத்மா காந்தி வழியும் அம்பேத்கருடைய கொள்கையும் பின்பற்றியவர்கள், அவரை மன்னித்து விடுவோன்னு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நிபந்தனை, மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்றைய மாலைக்குள் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் மீது புகார் கொடுப்போம். மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு விடுவோம். அப்படி என்றால் அவர் நிரூபிக்கணும். நான் எந்த இடத்துல ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தேன், எந்த இடத்துல ரவுடி ஷீட்டராக இருந்தேன் நிரூபிக்கணும். நிரூபிக்க தவறினால் அவர் மீது கண்டிப்பாக வழக்கு தொடருவோம். அவர் அதை எதிர்கொண்டு தான் அவனு சிறைக்கு போகிறதுக்கு அவர் தயாராக இருக்கணும்.